தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க தலைமை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், தாவேக தரப்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை குழு, பிரச்சார வாக்காளர் தொடர்பு குழு, பூத் மேலாண்மை குழு, தகவல் தொழில்நுட்ப குழு, போக்குவரத்து மேலாண்மை குழு, உணவு மற்றும் விருந்தோம்பல் குழு அமைக்க அறிவுறுத்தல். ஒரு தொகுதிக்கு ஒரு குழுவில் 10 பேர் நியமிக்க வேண்டும் எனவும், ஒரு தொகுதியில் ஒரு குழுவில் இருப்பவர்களையே இன்னொரு குழுவில் அல்லது இன்னொரு தொகுதியில் நியமிக்க கூடாது எனவும், தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஏற்கனவே தொகுதிக்கு 5 தேர்தல் பணிமனைகள் அமைக்க வேண்டும் என சமீபத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. மேலும் உத்தரவு பிறப்பிட்டிருந்தது. மிக முக்கிய இந்த குழுவானது முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இது மட்டும் இல்லாமல் தாவேக தலைவர் அவர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சேலத்துல மக்களை சந்திக்கிறார். இதற்காக சில அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறையின்படி இந்த நிகழ்ச்சியானி முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், QR கோட் குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டினை அளிக்கப்பட்டுள்ள எனவும், 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார் எனவும், வேறு யாரும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி சீட்டு பெறாத கழக தோழர்களும் பொதுமக்களும் நேரில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நேரலைகளை கண்டு அனுமதி சீட்டை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனை ஒட்டி குறிப்பாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டார். இது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க தலைமை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், தாவேக தரப்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை குழு, பிரச்சார வாக்காளர் தொடர்பு குழு, பூத் மேலாண்மை குழு, தகவல் தொழில்நுட்ப குழு, போக்குவரத்து மேலாண்மை குழு, உணவு மற்றும் விருந்தோம்பல் குழு அமைக்க அறிவுறுத்தல். ஒரு தொகுதிக்கு ஒரு குழுவில் 10 பேர் நியமிக்க வேண்டும் எனவும், ஒரு தொகுதியில் ஒரு குழுவில் இருப்பவர்களையே இன்னொரு குழுவில் அல்லது இன்னொரு தொகுதியில் நியமிக்க கூடாது எனவும், தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஏற்கனவே தொகுதிக்கு 5 தேர்தல் பணிமனைகள் அமைக்க வேண்டும் என சமீபத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. மேலும் உத்தரவு பிறப்பிட்டிருந்தது. மிக முக்கிய இந்த குழுவானது முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது மட்டும் இல்லாமல் தாவேக தலைவர் அவர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சேலத்துல மக்களை சந்திக்கிறார். இதற்காக சில அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறையின்படி இந்த நிகழ்ச்சியானி முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், QR கோட் குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டினை அளிக்கப்பட்டுள்ள எனவும், 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார் எனவும், வேறு யாரும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி சீட்டு பெறாத கழக தோழர்களும் பொதுமக்களும் நேரில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நேரலைகளை கண்டு அனுமதி சீட்டை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனை ஒட்டி குறிப்பாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டார். இது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.